அகங்காரம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது நம்மளோட உணர்வு நிலையில ஒரு பகுதி. அதோட முக்கியமான வேலை நம்மளை பாதுகாக்கிறது தான். ஆனா அது எப்படி பாதுகாக்குது? தன்னை எப்பவுமே சரிதான்னு நியாயப்படுத்தி ஒரு தற்காப்பு மனநிலையிலேயே நம்மளை வச்சிருக்குது. இந்த அகங்காரம் ஒரு 4 வழிகள்ல வேலை செய்யுது. ஒண்ணு, நம்மள ஒரு சர்வைவல் மோட்ல, அதாவது ஒரு தற்காப்பு நிலையிலேயே வச்சிருக்கோம். ரெண்டாவது, நம்ம செய்யறது தப்பா இருந்தா கூட அதை நியாயப்படுத்தும். மூணாவது, நம்மளோட வேலை, மதம், ஜாதி மாதிரி அடையாளங்களோட நம்மள ரொம்ப இறுக்கமா பிணைச்சு வைக்கும். கடைசியா இது எந்த ஒரு மாற்றத்தையும் விரும்பவே விரும்பாது. பழகி போன விஷயங்களையே கெட்டியா பிடிச்சுக்கும். இந்த உதாரணம் எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. ஒரு அரசியல் கட்சி தொண்டர் அவரோட கட்சி எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் அதை எப்படியெல்லாம் நியாயப்படுத்துவாரோ அதே மாதிரி தான் நம்ம ஈகோவும். நாம செய்யற தப்பை கூட நியாயப்படுத்தி நாம தான் சரிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள உருவாக்கும். அகங்காரத்தில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே இந்த ஒரு தலைப்பட்சமான பார்வை தான். உதாரணத்துக்கு, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டான்னா உடனே இந்த அகங்காரம் அவன் படிப்புக்கே லாய்க்கில்லைன்னு ஒரு முத்திரை குத்திரும். அவனுக்குள்ள இருக்கிற மற்ற திறமைகளையோ இல்ல அவன் திருந்துறதுக்கான வாய்ப்பையோ அது கொஞ்சம் கூட யோசிக்காது.